வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே. மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு ஓடுதுன்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எனக்கு தான் பொருந்தும். இப்போ தான் இங்கேருந்து வெயிலோடு அங்கேருந்து கணக்கம்பட்டிக்கு போய் அங்கே போய் 2-3 வீடியோவுக்கு வந்து சாமி கும்பிட்ற மாதிரி சாப்பிட்ற மாதிரி எல்லா வீடியோவும் எடுத்து கொடுத்துட்டு திருப்பி அங்கே கொஞ்சம் நேரம் கூட ரெஸ்ட்டு இல்லை. வர்ற வழியிலே ஒரு புளிய மரத்து பக்கம் ஓரமாக ஒதுக்கி நிப்பாட்டி ஒன்றுக்கு இருந்துட்டு அப்படியே திருப்பி வண்டி எடுத்து பப்பு வந்து உச்சா போகணும்னுச்சு. அதுக்கு கொஞ்சம் நேரம் கக்கா போகிறதுக்கு நிப்பாட்டிட்டு நேராக இந்த ஸ்கூலு. இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் தாராபுரம் வந்தாச்சு. பார்த்துக்குங்க, தெரியுதா? ஹாஸ்டலுக்கு வந்தாச்சு. எனக்கு அப்படியே குறுக்கலாம் கடுக்குது தன்னால். என்னைய மாதிரி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுங்க. உண்மையிலே சொல்கிறேன். அங்கே அலைஞ்சு இங்கே அலைஞ்சு இப்போ இன்னுமே மணி 2:30 ஆச்சா? இந்த வருங்க மணி 2:30 கரெக்டாக தெரியுதா இல்லையா? 2:30 மணி ஆகுது. இனி திருப்பி இங்கேருந்து நான் மதுரைக்கு வந்து 3 மணிக்கு வண்டி எடுத்தாலும் 5:30 மணியாவது ஆகும். அதுக்கப்புறம் போய் 6 மணி ஆயிரும். நான் அந்தளவுக்கு ரெஸ்ட் இல்லாமல் இங்கேருந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். என் குடும்பத்துக்கு கூட நான் இந்தளவு நான் கஷ்டப்பட்டது கிடையாது வாழ்க்கையில். எவ்வளவோ இடத்துக்கு நாங்களும் போயிருக்கோம் வந்திருக்கோம். கொஞ்சமாவது இறக்கம் பார்த்து சரிங்க சுமிக்கு வந்து ஒரு செலவு வைக்கலாம்டா, உண்மையிலே பாராட்டலாம். அவளாவது சரிங்க நீங்கள் அங்கங்கே அலைஞ்சிருக்கீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரமாக ரெஸ்ட் விடுவாள். ஆனால் இந்த வீட்டில் எப்படி தெரியுமா, ஒரு இரும்பை விட ஒரு மனுஷங்கிற ஒரு இதே கிடையாது நம்மளுக்கெல்லாம். ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, எந்திரத்தனமான வாழ்க்கை. காலையில் எத்தனை மணி? 6 மணிக்கு எந்திரிச்சவன். எப்பயும் இந்த மத்தியான நேரம் 1 மணி நேரம் தூங்கினாதான் எனக்கு ஒரு நிம்மதி இருக்கும். ஆனால் தூக்கமும் இல்லை, அலைச்சல், கால்லாம் குடைச்சல். நேற்று உங்களுக்கே தெரியும், ஒரே வாந்தி ஒரே பேதி. என்னடா உள்ளையா? அந்த அப்படி விட்றா, அங்கே உள்ள முன்னால் விட்றா போங்கடா. சாப்பிட்டீங்களாடா எல்லோரும்? சரி ரைட்டு. என்ன படிக்கிறீங்க? சரி ரைட்டு போங்க, நல்லா இருங்க. கோகுல் உங்கள் செட்டு தானே? ரைட்டு ஓகே. நல்லா படிக்கிறானா? சரியா? தேடுறேங்க. நல்ல மார்க் வாங்குறானா? சூப்பர், வெரி குட். புளிக்கு பிறந்தது பூனை ஆகாதுல்ல, அதனால் படிக்கிறது தான். சரி போங்க, விளையாடுங்க போங்க, எல்லோரும் போங்க. எனக்கு ஹெல்ப் வேணாலும் கேளுங்க மாமா கிட்ட. சரி. எதுவும் வாங்கி சாப்பிட்றீங்களாப்பா? வேணும்னா கேளுங்க. சரி ரைட் ஓகே. அதாவது நம்ம பிள்ளைய நல்ல பிள்ளைய, படிக்கிற பிள்ளைய. ஏன்னா நாளைக்கு போய் ஒரு கரூரில் போய் அறக்கட்டளை நிதியில் போய் ஏதாவது நல்லது செய்கிறதுக்கு இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கே ஒரு 4 பிள்ளைகளுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்ம செய்யலாமே. அதில் ஒரு தப்பும் கிடையாது. எனக்கு இப்போ கூட தோணுது, இப்போ திடீர்னு இந்த ஞானோதயம் எனக்குள்ளே வருது. ஏன்னா அங்கே போய் ஏன் இவ்வளோ உதவி செய்யணும்? நம்ம கோகுல் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு, தம்பி இங்கே வாயா, உன் பேர் என்ன? உன் பேரும் கோகுலா? இங்கே படிக்கிறவன் முக்கால்வாசி பேர் கோகுல் தானே? சரி, உனக்கு என்ன வேணும்? எதாவது வேணுமா? அங்கிள்கிட்ட ஏதாவது கேளு. எது வேணாமா? எதாவது வேணும்னா சொல்கிற. படிக்கிறதுக்கு எதுவும் லேப்டாப் எதுவும் வேணுமா? இல்லை வேறு ஏதாவது வேணுமா? எதை வேணும்னா சொல்லு, தயங்காமல் கேளு. என்ன நோட்டு வேணும்? ரெட்டவரி நோட்டா? கிங் சைஸ் நோட்டா? கோடு போட்டதா? எத்தனை வேணும்? 2 எண்ணம். அங்கே உள்ள சூர்யா மேடம் இருப்பாங்க, ரவுடி பேபி, அவங்கள கூப்பிட்டு வாங்க. அவங்கள்ட்ட பேமெண்ட் இருக்குடா. இல்லை நீ வாங்கிக்கிறியா? வா. எவ்வளோடா? 40 ரூபா தானே? இந்தா. சும்மா இருப்பப்போ. இந்த 100 ருபீஸ் இருக்குது. இந்த 2 நோட்டு வாங்கிக்க. வாங்கிட்டு இந்த பயலுக்கு வேறு எவனுக்காவது எதாவது வேணுமா? அவங்ககிட்ட வாங்கிக்கோங்க. வாங்கி எல்லோரும் வாங்கி ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க. சரியா? போங்க. ஏன்னா நம்மளால் முடிஞ்சது படிக்கிற பிள்ளைங்க. நீ என்ன ரேங்கடா எடுக்கிற? 18. இனிமேல் நான் வந்துட்டேன்ல, என்னைய பார்த்துட்டீல, இனி நம்பர் 1 ரேங்க் வரணும். சரியா? உனக்கு ஏதாவது டவுட் இருந்தால், உனக்கு மேத்ஸில் இருந்தால் கேளு. ஐ மே பி எக்கனாமிக் ஸ்டூடெண்ட். ஓகேவா? போயிட்டு வாங்க போங்க. நோட்டு ரெட்டை கோடு நோட்டு வாங்கிக்க. 2 நோட்டு வாங்கிட்டு பேலன்ஸாக எல்லாத்துக்கும் இங்கே ஸ்கூலில் இருக்கிற எல்லாத்துக்கும் எதாவது வாங்கி கொடுத்துரு. சரியா? போயிட்டு வாங்கய்யா போங்க. ஐம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போங்க, ஃப்ரீயாக விடுங்க. நீ பூப்பா. பாய்டா. பப்புவுக்கு சொன்னியா? சாரி. ஓகே. சிரிக்காதீங்கப்பா. சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கே. நம்ம கரூரில் போய் செய்ய வேண்டிய விஷயங்களை இங்கேயே செஞ்சால் என்ன?
எனக்கு இப்போ அதுதான் ஒரு மனசுக்குள்ளே வந்து ஒரு பெரிய எண்ண ஓட்டமாகவே மாறிடுது. இப்போ என் கையிலேருந்து இப்போ என் கையில் இப்போ நிறையா இருந்தால் நான் எடுத்து கொடுத்துருப்பேன். எவ்வளோ இருக்கோ பர்சலில் இருக்கிறது பூரா அள்ளி கொடுக்கணும்னு நினச்சேன். அந்த பையன் கேட்டது என்கிட்ட எவ்வளோ ரூபா? வெறும் 40 ரூபா. 2 நோட்டோட விலை 20 2 கோடி நோட்டு 40 ரூபா. நான் படிக்கிற காலத்தில் 10 ரூபா 2000. இப்போ வந்து 2025. இப்போ உள்ள ரேட்டு வந்து 40 ரூபா ஒரு நோட்டு. நான் என்கிட்ட வந்து நான் நினச்சிருந்தா 40 ரூபா கொடுத்துருக்கலாமே. நான் ஏன் 100 கொடுத்தேன்? அதுதான் என்னோடய பெருந்தன்மையான மனசு. ஏன்னா யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். எனக்கு நான் ஒரு ஜென்டில்மேன் படத்தில் வர அர்ஜுன் மாதிரி, எனக்கு பல பக்கங்கள்லேருந்து நான் ஒரு அப்பள வியாபாரி மாதிரி, எனக்கு பல பக்கங்கள்லேருந்து எனக்கு பேமெண்ட் வந்துக்கிட்டு இருக்குது. அதில் ஒரு சிறு தொகையை நான் கல்விக்காக ஒதுக்கலாங்கிறது என்னுடைய எண்ணம். உனக்கு எதுவும் வேணுமாயா? யாராவது வேணும்னா கேளுங்க, சரியா? உன் பேர் என்ன? விஷ்ணு. உனக்கு எதாவது வேணா அவன்கிட்ட வாங்கிக்க. இல்லைங்க வாங்க, நீங்கள் 2 பேர் போய் எதாவது வாங்கி சாப்பிடுங்க. இந்தாங்க இந்தாங்க வாங்கிக்கோங்க. இந்த அவன் எங்கே இன்னொரு பையன் ஒருத்தன் வந்தானே, உன் பேர் என்னையா? முகிலன். இந்தாயா போய் எதாவது வாங்கி சாப்பிடுங்க, போங்க. வேறு இப்போ மாமா கிட்ட சேஞ்ச் இல்லை, இருந்தால் தருவேன், ஓகேவா? அதனால் என்ன சொல்கிறேன், எப்பயுமே சொல்கிறேன், கொடுக்குற கை வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பழக்கம் உள்ளவே. இது யதார்த்தமாக வந்து இவங்க பசங்க வந்துட்டாங்கங்கிறதுக்காக, ஏதோ என்னுடைய தற்பெருமையை காட்டுறதுக்காகவும், என்கிட்ட பணம் இருக்குங்கிறதுக்கு பந்தாவுக்காகவோ, இல்லை காரில் வந்திருக்கோங்கிற பகுமானத்துக்காகவோ நான் இதை பண்ணலை. ஜஸ்ட் ஃபார் வந்து என்னுடைய பையன், வளர்ப்பு பையன் கோகுல். கோகுல் யாருன்னு தெரியுமில? 7th உங்கள் கிளாஸ். நான் யாருன்னு தெரியுமா? மாமா இல்லைடா, அப்பாடா, டாடி, வளர்ப்பு தந்தை. சொல்லுங்கள். சரி ரைட்டு போங்க. நான் அதனால் அவன் ஸ்கூலில் உள்ள பிள்ளைகளுக்கு வந்து இன்னும் வேறு யார் யாருக்கு என்னென்ன வேணும் சொல்லுங்கள், போங்க எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. எதாவது வேணுமாயா? இல்லையா? பென்சில் பாக்ஸா? இரு, இந்த அத்தை வரட்டும், சரியா? மை ஒய்ஃப் இஸ் ஸ்கூல் இன் வந்தவொன்னே பண்ணுறேன். நீ 5 ரூபாய்க்கு போய் ஏதாவது லாலிபாப் வாங்கி சாப்பிடுவோம். சேஞ்ச் இருந்தது அவ்வளோதான், வச்சுக்கையா? சரி ரைட்டு, போய் விளையாடுங்க, போங்க. யுக்கோ கேரியான், போங்க. அதனால் நீங்கள் போப்பா. உங்களுக்கு எதாவது வேணுமா? மாமா கிட்ட தயங்காமல் கேள்றா. ஜாமெட்ரி பாக்ஸ் எதுவும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்களே எவனோ ஒருத்தன், நீங்கள் தானே? அத்தையை போய் வர சொல்லுங்கள், அந்த நிற்கிறாங்க பாரு, அவங்கள வர சொல்லுங்கள். அவங்கக்கிட்ட தான் பேமெண்ட் ஃபுல்லாக இருக்குது, கூகுள் பே பண்ணிடுவாங்க. ஸோ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, படிப்புக்கு இனிமேல் நான் முழு முக்கியத்துவம் கொடுக்க போகிறேன். என்னுடைய கான்சன்ட்ரேட்டு ஃபுல்லாக இப்போ படிக்கிற பையங்களுக்கு ஏதாவது செய்யணும். இந்த பாருங்கள், நான் பொய் சொல்ல, அவ்வளோ பசங்களும் இங்கே பாருங்கள் பூரா பேர் நிற்கிறாங்க. எல்லாருமே வந்து அங்கிள் என்ன பேசுகிறாரு, கோகுலுடைய அப்பா என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் நிற்கிறாங்களே தவிர, எல்லோரும் படிக்கிற பசங்க. எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, அடுத்த வருஷம் இந்த ஸ்கூல் முடிஞ்சு எல்லோரும் இங்கே தானே படிப்பீங்க. அடுத்தும் உங்கள் எல்லாருக்குமே நோட் புக்கு ஸ்கூலில் தந்துடுறாங்களா? அது போக உங்களுக்கு என்னென்ன தேவை என்கிட்ட கேளுங்க. பென்சில் பாக்ஸு, ஜாமெட்ரி பாக்ஸு, ஸ்கூல் பேக்ஸு, வேறு என்னென்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்க. இதை நான் உங்களுக்கு வந்து வாக்குறுதியாகவே தர்றேன், உறுதியாக உங்கள் எல்லாருக்கும் நான் செய்கிறேன், சரியா? இவங்க ஜாமெட்ரி பாக்ஸா உனக்கும் உண்டு, வாங்கிக்க. போய் அத்தையை போய் வர சொல்லு, போய் இப்போயே போங்க கையோட. யார் யாருக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் இல்லையா அவங்களாம் பேர் எழுதி கொடுங்க கோகுல்கிட்ட. கோகுலை போய் வர சொல்லுங்கள். அதனால் இந்த வருஷத்துலேருந்து நான் ஒரு முடிவு எடுத்துட்டேங்க. பசங்க படிக்கிற பசங்களுக்கு வருஷம் இங்கே வந்து ஒரு வேளை சோறு போட்டுட்டு, அதே மாதிரி ஒரு வேளை இல்லை, ஒரு மாதம் ஃபுல்லாக சாப்பாடு கொடுத்துட்டு, அதே மாதிரி ஜாமெட்ரி பாக்ஸு, பென்சில் பாக்ஸு, நோட் புக்ஸு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு தான் நான் போவேன். வருஷத்தில் ஒரு நாள் இல்லைன்னா வருஷத்துக்கு 2 தடவை நல்லது செய்யணுங்கிற முடிவில் நான் வந்து இறங்கிட்டேன். இதை யாருமே வந்து நீங்களும் உதவி செய்யணும்னா என் மூலியமாக வாங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். இது விளையாட்டுக்கு சொல்லலை, சீரியஸாக சொல்கிறேன், ஓகேவா? படிப்புங்கிறது மகன் தந்தைக்கா. கொஞ்சம் அமைதியாக இருக்கடா தம்பிகளா. எவன்டா அவன் கொடூரமான பயிலுகின்றது? என்னடா படிக்கிறப்ப இதெல்லாம் பேசலாமாடா? பேசக்கூடாதுடா. இந்த இடத்துல எனக்கு வர்ற ஒரு திருக்குறள் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல். இது வந்து நான் எதையும் பார்த்து படிக்கலை, எனக்கு யதார்த்தமாக வருது. ஈன்றான் பசி காண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை அப்படிங்கிற குறளும் எனக்கு இப்போதைக்கு ஞாபகத்துக்கு வருது. கொஞ்சம் தள்ளியா அந்த மரத்தை விளக்கியா. ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். இது எல்லாமே வந்து நான் சின்ன வயசில் படித்த திருக்குறள்.
எனக்கு இங்கே ஆபத்துக்கு வருது. சரி, அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து நான் வந்து ஒரு பாதுகாவலனாக இருந்து எல்லாம் செய்யலான்னு விருப்பப்படுறேன். ஓகே, நன்றி. எல்லோரும் பாய் சொல்லிடுங்கடா தம்பிகளா.